சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொங்கு நாட்டு குழம்பு வடகம் தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொங்கு நாட்டு குழம்பு வடகம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உளுந்து, சின்ன வெங்காயம், கொஞ்சம் சீரகங்க, கொஞ்சம் உப்பு, கடுகு கொஞ்சங்க, பூண்டு, கருவேப்பிள்ளை, இவ்வளோ தான் தேவையான பொருளுங்க இருக்குது. உளுந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறதுங்க. இந்த டம்ளரில் அதை நைட்டே ஊற வச்சுட்டேங்க. ஒரு 8 மணிக்கு ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் கிளாத்தில் நான் தண்ணி வடித்து வச்சுட்டேன். காலையில் பார்க்குறப்போ தண்ணியெலாம் வடிஞ்சுங்க. அந்த பருப்பில் ஈரம் மட்டும்தான் இருக்கும். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு டம்ளருக்கு 2 டம்ளருங்க எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் பருப்பு ஊற வச்சோம்னா ஊறி வந்ததுக்கப்புறம் 2 டம்ளர் ஆயிருங்க. அதனால் ஒரு டம்ளர் பருப்புக்கு 4 டம்ளர் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நைட்டே நீங்கள் வெங்காயமெல்லாம் தொளிச்சு வச்சுக்கோணும். சீரகம் எடுத்துக்கலாங்க. சீரகம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் போட்டிங்கன்னா இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. அந்தளவுக்கு எடுத்துக்கலாங்க. அதை கணக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூண்டும் அப்படி தருங்க. உங்கள் கையளவுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருளையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார்லிங்க சீரகம், பூண்டு, கருவேப்பிலைங்க, இந்த 3ஐயும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் கெட்டியாக இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம கிரைண்டரில் போட்டு அரைவிடாது. அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் உளுந்து போட்டு அரைக்கணும். இதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை மிக்சியில் போட்டு இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பூண்டு, சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுங்க. இந்தளவு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது உளுந்தை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. 2-3 கரண்டி போட்டுக்கோங்க. அடுத்து உளுந்து போட்டுக்கலாம். ஏன் உளுந்து ட்ரையாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உளுந்து போடணுங்க. அப்போவே அரைச்ச வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் அரைச்ச வெங்காயம் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. நமக்கு தண்ணியே ஊற்றது இல்லைங்களா, வெங்காயத்துக்கு தண்ணியே போதுமானது. உளுந்து வெங்காயம் எல்லாம் போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க. இப்போ எடுத்திங்கன்னா லைட்டாக பருவன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு இருந்தால் போகுது. நீங்கள் ரொம்பவே நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுலேயும் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, பூண்டு, சீரகம், இதெல்லாம் இதுலேயும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இதுலேயும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுறாதீங்க. வடகம் காஞ்சி வர்றப்போ உப்பு அதிகமாக இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டுங்க 2 ஓட்டு ஓட்டிக்கலாம். ரொம்ப நேரம் விட வேண்டாங்க. உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சு பாருங்க. மாவு கூட கலந்து அந்த கலர் மாறிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இருந்தால் நம்ம எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். அரைச்ச மாவைங்க கையிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் கடைசியாக கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு மாவில் கலக்கி வச்சுட்டேங்க. இந்த மாவு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. அப்போ வடகம் போடுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வடகம் போடுறதுக்கு ஒரு கட்டிலில் ஒரு காட்டன் துணியை ஈரம் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருக்கேன். இதில் வடகம் போட்டுடலாம். பாருங்கள், இப்படி கிள்ளி வச்சுக்கோங்க. ஒரே சைஸாக வைங்க, அப்போ நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா வடகத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா வடகத்தையும் போட்டுட்டேன். இது 2 நாள் வெயில் காய வைக்கலாங்க. நான் காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பு வடகம் நான் 2 நாள் காய வச்சுருந்தேன். நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இதை நம்ம எடுத்துடலாங்க. நல்லா காஞ்சிச்சுன்னா இப்படி எடுத்தாலும் வந்துடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு வடகமாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி சலசலன்னு காஞ்சிடணும். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு மணி நேரம் கூட மறுபடியும் ஒரு நாள் வெயில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். 1 வருஷம் ஆனாலும் இந்த வடகம் கிடாதுங்க. நம்ம கூட்டு குழம்பெல்லாம் வைக்கணும் இல்லைங்களா, புளி குழம்பெல்லாம் அதுக்கெல்லாம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா காற்று போகாமல் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்களும் இதே முறையில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
பிடிச்சினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பாய்.